அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஒரு கடாயை வச்சு நான் காக்கரட் ஆயில் ஊற்றியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பல் வெள்ளைப்பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் கறிவேப்பிலை, ஒரு 2 வரமிளகு, ஒரு பச்சை மிளகு போட்டு கொஞ்சம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் அதே குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு நம்ம நல்லா வணக்கி விட்டுடலாம். நல்லா வணக்கணுன்னா அது கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். அந்த அளவுக்கு நீங்கள் வணக்கணும். கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் போட்டு அப்புறம் லோ ஃப்ளேமில் போட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. கொஞ்சம் அது வணங்குறதுக்கு கொஞ்சம் சால்ட்டும் நம்ம சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வணக்கி விட்டுடலாம். ஆனால் இந்த ஃபிஷ்ஷோட எக் இருக்கு இல்லையா, அது ஃபஸ்ட்டு வாங்கி வந்து அதோட மேலாலே இருக்கிற அந்த ஒரு பிளாக் கலரெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இனி மசாலா சேர்த்திடலாம். பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் வரமிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. அதே இந்த மசாலாவெல்லாம் இந்த பச்சை வாசனையெல்லாம் மாறணும். அது இல்லாமல் நம்ம இந்த சின்ன வெங்காயம் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபிஷ்ஷோட எக் இருக்கும் இல்லையா, அதே நான் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போது அது தெரியாது, ஆனால் கொஞ்சம் நீளமாக தான் இருக்கும். அது குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் போட்டு இந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா வணக்கணும். இது ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். என்னென்னா இந்த வணக்கிற டைமில் அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. அந்த மசாலாவெல்லாம் அந்த எக் இருக்கும் இல்லையா, அதில் எல்லாம் நல்லா பிடிக்கணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் கொல தான் இருக்கும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நாம் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்த வேண்டியதில்லை. இது நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அது பாருங்கள், அது வேகும். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். பார்த்திங்கன்னா இடையில இனியும் நான் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் இடையில நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் இது நல்லா கலரி விட்டுக்கோங்க. கொஞ்சம் அடி பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு ஆயில் வேணால் கொஞ்சம் மேலால் கொஞ்சம் ஊற்றி விட்டுடலாம். ஆயில் பத்தலை அப்படின்னு, ஏன்னா அந்த ஆயிலில் தான் அது ஃப்ரை ஆகணும். அதுக்கு ஆயில் பத்தலேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் மேலால் ஊற்றி விட்டுடலாம். பார்த்திங்கன்னா இடையிலே கலரி விட்டு எடுத்துட்டாங்கன்னா நம்மளோட ஃபிஷ்ஷோட எக் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போது இந்த மாதிரி ரவா உப்பு மாவு, கோதுமை உப்பு மாவு அந்த மாதிரி தான் இருக்குது, ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நம்மளோட எக்கு சாதாரண எக் இருக்கும் இல்லையா, அது ஃப்ரை பண்ணும்போது எப்படி டேஸ்ட் இருக்கும் அந்த மாதிரி தான் டேஸ்ட்டு. சாப்பிடாதவங்களுக்கும் நான் சொல்கிறேன், ஏன்னா அவங்களுக்கு அதோட டேஸ்ட்டு தெரியாது இல்லையா. ஆனால் சின்ன குழந்தைகளுக்காக இருந்தாலும் பெரியவங்களுக்காக இருந்தாலும் ரொம்ப நியூட்ரிஷன் இருக்கிறது. நம்ம அந்த சீசனுக்கு கிடைக்கும்போது நீங்கள் வாங்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக நான் கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டிருக்கேன், அது ஆப்ஷன் தான், சும்மா நான் டேஸ்ட்டுக்காக போட்டிருக்கேன், அவ்வளோதான். நம்மளோட ஃபிஷ் எக் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட் டைம் தான் என்னோடய சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது இந்த ஆளுங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. அதை டச் பண்ணால் தான் நான் எப்போவுமே போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸுக்கெல்லாம் இந்த டிஷ்ஷஸ் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடு கூட அப்படியே கூட பேசஞ்சு சாப்பிடல, சும்மா எடுத்து சாப்பிட்ருக்கேன். என் பையனெல்லாம் சும்மாவே எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தான், அப்படியே எடுத்து சாப்பிட்றக்கும் கரெக்டாக இருக்கும். ஓகே, டாடா, பை, டேக் கேர்.